ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இடையில தேர்தல் காலத்தில் நம்ம ஒரு வாரம் சரியானபடி இந்த பதிவுகளை பதிவு பண்ண முடியல. இன்னும் பலவேறு காரணங்களால் தொடர்ந்து வர வேண்டிய இந்த திசா புத்திகளை பற்றின பதிவு கொஞ்சம் தாமதமாக வருது. இது வரைக்கும் சுக்கிர திசை வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போது சனீஸ்வர பகவானுடைய திசையை பற்றி இன்றைக்கி பதிவு பண்ணி பார்ப்போம். இப்போது சனீஸ்வர பகவானுக்கான நாம யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோகாதிபதியாக அவர் யோகம் செய்யணும் அப்படின்னா பிஷ்கம்பம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கும், கண்டம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கும், பரிகம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் சனீஸ்வர பகவான் யோகாதிபதியாக இருப்பார். இந்த நாம யோகங்கள் பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அவர் நல்ல விதமாக நிச்சயமான ஒரு இந்த திசை காலத்தில் நல்லா செய்வார்னு சொல்லலாம். இதுவே அவங்க என்ன லக்னம் அப்படிங்கிறது, இந்த 12 லக்னத்தை மகர லக்னமாக இருந்தாலும் சரி, கும்ப லக்னமாகவே இருந்துட்டாலும் கூட அவர்களே சிரமத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். அப்படிங்கிற மாதிரி லக்னாதிபதியாக இருக்கும் பட்சத்தில் அப்படிங்கிறப்போ அது என்ன மாதிரியானதாக இருக்கும்னா, சூரியன் யோகாதிபதியாக அந்த மாதிரியான இதுகளுக்கு வருவார். அப்போ அந்த சூரியன் யோகாதிபதியாக வரக்கூடியது சூரிய திசையில் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே சொல்லணும் அப்படின்னா, சுபம் நாமயோகம், சோபனம் நாமயோகம், ஹர்ஷனம் நாமயோகத்துக்காரங்களுக்கு இவர் நல்லது செய்வார் அப்படின்னு இந்த திசை காலகட்டங்களில் சொல்ல முடியாட்டியும் கொடுத்துட்டு சில நேரங்களில் அவயோகிகள் அப்படிங்கிறவங்க அனுபவிக்கிறதுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அதன் மூலமாக பல சிரமமான சூழ்நிலை அனுபவிக்கும் போது ஏற்படுத்துறது அப்படிங்கிறது இந்த திசை புத்தி காலகட்டங்களில் நடக்கும். இந்த மாதிரி நாமயோகங்கள் இருந்தால் அப்படிங்கிறது ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இவருடைய காலகட்டம், இந்த திசை புத்தி காலகட்டங்களில் சனீஸ்வர பகவானோட சுய புத்தி சொன்ன சிலருக்கு நன்மை பண்ணுவார். அப்படின்னா இவர் கரணநாதனாக இருக்கும்போது கூட 2 கரணங்களுக்கு வர்றார். ஒன்று சகுனி கரணம், இன்னொன்று பார்த்திங்கன்னா கௌளவம் கரணம். இந்த கௌளவம் கரணம் இழந்ததையெல்லாம் மீட்டு ஒரு சுபகரணமாக பல விஷயங்கள் இழந்ததையெல்லாம் மீட்டு கொடுத்து நல்ல விதமான வளர்ச்சியை கொடுத்து அவருடைய காரகத்துவங்கள், தொழிலில் வளர்ச்சி, அந்த மாதிரியான விஷயங்களை இந்த திசை புத்தி காலகட்டங்களில் கொடுக்கலாம். இதுவே சகுனி கரணத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னிங்கன்னா அந்த இடம் எவ்வளவு கொடுத்துருந்தாலும் பிற்பகுதி கண்டிப்பாக இழப்புகளையும் சிரமங்களையும் போராட்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் கொடுத்துரும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் சூதாட்டம் முதல் கொண்டு தவறான வழிகள் செல்வதற்கு இந்த காலகட்டத்தில் இந்த சகுனிக்காரத்துக்காரருக்கு இவர் வழிகாட்டிடும் அப்படிங்கிறதான். ஆரம்பத்தில் பல வெற்றிகளை கொடுத்து ஆசைகளை வளர்த்து அதே நேரத்தில் கடைசியில் எல்லாவற்றையும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இதே காரணத்தில் இவங்களுடைய திசாபுத்தி நடக்கிற காலகட்டங்களில் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது. இதே மாதிரி லக்னாதிபதி அப்படிங்கிறதுனாலே சொல்ல வர்றது 3, 6, 11 இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறாங்க. 9 இருந்தாலும் என்னை பொறுத்தளவு சிறப்பு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த பாவகங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ராசியில் அவர் 9 இல்லை 11, இந்த 3, 6ங்கிறத வச்சு பாவகங்களை மட்டும் வச்சு சொல்கிறது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கானதாக நான் எடுத்துக்கிறதில்ல. அவர் ஒரு பாதி பகுதி அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% அதுக்கு ஒரு உறுதி சொல்லலாம். அதை தாண்டி அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் யோக நட்சத்திரமா அவயோக நட்சத்திரமானு பார்க்கணும். அதே மாதிரி 22வது நட்சத்திரங்கள் ஏதாவது ஒன்றுலகின்னு அவர் அந்த பாதங்கள் ஏதாவது ஒரு பாதத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கணும். அந்த மாதிரி 22வது நட்சத்திரத்தோட பாதத்தில் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு சிறப்பான நிலைமை அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவயோக நட்சத்திரங்களோட திரிகோணங்களில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் இந்த சாரம் வாங்கி அதுக்காக இங்கே 3, 6 நிற்கிறார், 11 நிற்கிறாருங்கிறதுக்காக மட்டுமே சிறப்பாக சொல்லிட முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இதை தெளிவாக பார்க்கணும். ஒன்று, இது ஏன் அப்படி தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, இவர் கர்மகாரகன். இதோட ஆழமான பகுதி இது மேலோட்டமாக எல்லாருமே பார்த்து சொன்ன வரைக்கும் இது வரைக்கும் சொல்லியிருக்க மாதிரி இருந்தாலும் கூட இதோட மறைமுகமான அர்த்தம் என்ன அப்படின்னா, நேரடி அர்த்தம் இவர் கர்மகாரகன். கர்மம் அப்படிங்கிறது ஒரு தொழில் நுணுக்கம் அப்படிங்கிறது மட்டுமே நிறைய பேர் சொல்லி அது மாதிரியானது கர்மா அப்படிங்கிறோம். அதே மாதிரி முற்பிறவிகள் செய்த வினைகளின் பயன் அப்படிங்கிறதையும் அதில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. பெரியோர்கள் நம்மளுக்காக சேமித்து வச்சுட்டு போயிட்டுருக்கிற
விஷயங்கள் என்ன, அது என்ன விதமான கர்மா, அதை அனுபவிப்பதற்கு இந்த ஜீவனுக்கு என்ன வந்து கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாதுன்னு எல்லா விஷயத்தையும் மற்ற எல்லா கிரகங்களை விட இந்த சனி பகவானுடைய திசையில் அதிகப்படியாக முழுக்கவே இந்த முழு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய அந்த திசாபுத்தி 9 வேறு மொத்தம் நவகிரகங்களில் அப்படின்னா இவரோட சுயதச சுயபுத்தி மட்டும் எந்த கிரகத்துக்கும் சரியாக நற்பலன் தராதுமாங்க. ஆனால் இவர் பொறுத்தளவு மீதி 8 பேர்த்தை கூட இந்த கர்மாவை காரணமாக காட்டி இந்த கர்மாவின் அடிப்படையில் இவருக்கு இது தரணும் தரக்கூடாதுன்னு சுட்டி காட்டக்கூடிய அதிகாரம் பெற்றவர். ஒருவர் வளர்ச்சி அடைவதற்கும் பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் எண்ணி பார்க்க முடியாத உயரங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறக்கும் அவருக்கு ஒரு உரிமை உண்டு. அந்த திசாபுத்தி காலம் வளர்ச்சிக்கான காலமாக இல்லையாங்கிறத அந்த கர்மாவை கண்டுபிடிப்பதற்கு எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமமான கர்மா வந்து அந்த பிறப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்கள, அதை சனி பகவானை வைத்தும் பெரும்பாலும் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஏன்னா அந்த பிறப்பை வந்து அந்த கர்மாவின் ஒரு பகுதியை சுமந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் ஒன்று. இதில் வந்து லக்னாதிபதி 10ல் இருக்குது அப்படின்னா ஒருவேளை இதையும் சேர்த்து பார்க்கணும். இந்த சனி திசையில் இந்த லக்னாதிபதி இவனோட நிலையை சேர்த்து அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னாதிபதியாக இருக்கும்போது அது கர்மாவை என்னவா பேசுதுங்கிறத எடுத்து அப்படியெல்லாம் தெளிவாக பார்க்கும்போது தான் இந்த திசை புத்திக்கு ஒரு சரியான இது இருக்கும். அதே மாதிரி கோச்சாரத்தில் 3ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு விஷயத்தில் கொடுக்குறாரு அப்படின்னாவோ 6ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துக்கு வரும்போதோ இந்த திசை தொடங்குது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கும்போறப்போ இந்த திசையில் அவர் நகரக்கூடிய இடங்களை பொறுத்தும் அந்த ஜாதகத்தில் சில மாற்றங்களை உருவாக்குவார் அப்படிங்கிறதையும் நம்ம கணக்கில் இருக்கணும். அப்படி எடுக்கிறதுக்காகத்தான் இதில் 10ஆம் இடத்துல லக்னாதிபதி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி போய் நின்னால் நிச்சயமாக அவர் வந்து அந்த சனி பகவானுடைய திசையில் அவருக்கான கர்மா என்னவோ அந்த விஷயத்தை முழுமையாக தந்துடுவார். அது நல்ல கர்மா, நல்ல வளர்ச்சி, வேகம் அப்படிங்கிறதையும் கொடுக்கலாம், இல்லை மோசமான கர்மா அப்படிங்கிறது கொடுக்கலாம். இதில் சிம்ம லக்னத்தை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது கூட சொல்கிறாங்க. அப்படின்னா கூட அப்படியெல்லாம் கிடையாது. அவர் 7ஆம் அதிபதியாக மனைவி மூலமாகவோ சமுதாயத்தின் மூலமாகவோ அவருக்கான சரியான யோக நிலையில் செய்வதாக இருந்தால் சிம்ம லக்னத்தையுமே உயரத்தில் கொண்டு வைப்பார். 10ல் திக்பலம் பெற்ற சூரியனால் தான் இது கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கூட இல்லை. அவங்களுக்கு அந்த சனி பகவானுடைய திசையில் கூட சிறப்பான நிலையை மனைவி வந்ததுக்கப்புறம் உயரக்கூடிய ஜாதகங்கள் சில ஜாதகங்கள் இருக்கும். அந்த நிலையில் அவர் வந்து சிறப்பான இடத்த கொடுத்து அவங்கள வளர்ச்சிக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளையும் அந்த ஜாதகம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி வயது அப்படிங்கிற விஷயம் இதில் சனி பகவானுடைய திசையில் வயதுங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது வந்து ஒரு முதிர்ச்சியான நிலைமையில் பக்குவப்படுத்தக்கூடிய நிலைமையில் ஒரு இறைநம்பிக்கையோடு சேர்ந்த காலகட்டமாக இருக்குமானால் ஒரு 40 ஒட்டி அந்த காலகட்டத்தில் 30, 35, 40 ஒட்டி வரும்போது 30களிலிருந்து வந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு. 40களில் ஒட்டி இருக்கும்போது இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப இவருடைய செயல்பாடுகளில் அதிகப்படியாக நற்பலன் தரக்கூடிய இடத்துல இருந்து செஞ்சார் அப்படின்னா இந்த காலகட்டம் மிக மிக அருமையான காலகட்டமாக இந்த வயதில் இருப்பவர்களுக்கு அவருடைய ஒத்துழைப்புங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது அந்த ஸ்தான பலத்தினால் மட்டும் அப்படிங்கிறதில்ல, அவருடைய முற்பிறவி கர்மாவின் விளைவாகவும் அது நடக்கிறதா தான் நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஆழமான நிலைமையில் பார்த்து சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் தீர்வு இன்னொன்று என்னென்னா மற்ற திசைகளுக்கு கூட இந்த வார்த்தையை நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். இந்த திசையில் மட்டும் இல்லை, சனி பகவானோட திசை தான் நடக்கணுங்கிறதில்ல. சனி பகவானை பொதுவாகவே வந்து மற்ற திசைகள் எந்த திசை நடந்தாலும் ராகு கேது சனி பகவானை கணக்கில் எடுத்து தெளிவாக பார்த்து அந்த கணிதத்தை அடிப்படையில் செய்யும்போது மற்ற திசைகளில் இருக்கக்கூடிய கர்மாவின் வேகத்தை கூட சனி பகவானுடைய உதவி இல்லாமல் அல்லது அவருடைய புத்தி காலத்தில் செய்கிற போது நம்ம சொல்கிற திசை காலம் மாதிரியே புத்தி காலம் மற்ற திசைகள் நடக்குதுன்னா கூட இந்த புத்தி காலகட்டங்களில் மிகச்சிறப்பாக தெளிவாக வெளிவருவதற்கான வாய்ப்புகளை இதே சூட்சமங்களில் இருக்குது, இதற்கான சூட்சமங்கள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி இந்த திசையே நடக்குது அப்படின்னா இந்த திசை காலகட்டங்கள் அவருக்கான கர்மாவுக்கான விஷயங்களில் பித்ருக்களுக்கான விஷயங்களை பாக்கி வைக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் உண்டு.
அப்படி வச்சுருக்கும்போது இந்த காலகட்டம் நீங்கள் என்ன தான் யோகாதிபதியாக உட்கார்ந்தாலும் கூட அவங்களுடைய முறைப்படியான அந்த சரியான வழி வரும்போது ராகு கேதுவின் ஆதிக்கத்தை மிகச்சரியான அந்த கர்ம காரியங்களை செய்து தான் அதுக்கப்புறம் திசையை செழிப்படைய வைக்கும். செழிப்படைய நிலையில் இருந்தாலும் சிலருக்கு இந்த கர்ம காரியங்களால் பாக்கி இருக்குமானால் அதுகளை தெளிவாக பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பிதுர் காரியங்களை செய்வதன் மூலமாக கூட இதில் நீங்கள் இந்த செழிப்படைய வைக்க முடியும். அவயோகியாக இருக்கிறவர் கூட சில நேரங்களில் அவர் இந்த பிதுர் காரியங்களை சரிவர செய்கிற போது அவர் நட்பலம் தரக்கூடியவராக இந்த திசையில் மாறுகிறார் அப்படிங்கிறது. ஏன் லக்னத்தை குறிப்பிடாமல் இதை பேசுகிறோம் அப்படின்னா, லக்னத்தை குறிப்பிட்டு எப்படி சொன்னாலும் கூட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு ஒரு மேச லக்னத்துக்கெல்லாம் அவர் நீச்சமாக வரப்படுங்க. அங்கேயே ஆயுள் பலம்ங்கிற மிகப்பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் அவர் யோகத்தை தரக்கூடிய பல விஷயங்கள் அங்கே உண்டு. அதையெல்லாம் நம்ம எல்லாருமே உடனே செவ்வாய் வீட்டில் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு போகக்கூடாது. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த திசை பற்றி தெளிவாக சொல்கிறது அப்படிங்கிறதுல மாற்றங்கள் வந்துடுது. இப்போ கும்பலகணத்துக்கு அங்கே நீச்சமாவார், அதுக்காக மோசமான பலனாக கொடுத்துருக்காருன்னு பார்த்தா நிறைய ஜாதகங்களை நட்பலன் கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் பதிவு செய்கிற விஷயம். இப்படி ஸ்தான பலத்தில் கூட நம்ம ஒரு சரியான இடத்துல இருந்து அவர் ஸ்தான பலத்தில் கடுமையாக 8ஆம் இடத்துல இருந்து ஒரு சிலருக்கு உபயோகம் இல்லாமல் போகிறதும் உண்டு. ஒரு சிலருக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுக்குறதும் உண்டு. இவரோட திசை காலகட்டம் 8ல் இருந்தாக்கோ மோசமான நிலைமை அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் அவர் என்ன நிலையில் என்ன கர்மாவை கொண்டிருக்கிறாருங்கிறத ஆராய்ச்சி பண்ணுவது தான் மொத்தமாகவே ஜாதகத்தை ஆய்வு செய்வதுங்கிறது. ராகு கேதுவையும் சேர்த்தே ஆய்வு செய்து தான் இந்த திசையை முழுமையாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது நடைமுறையில் எத்தனை பேருக்கு சாத்தியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி பார்த்தவங்க இப்படி தெளிவுபடுத்திக்கிட்டவங்க வளர்ச்சி நோக்கி போகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சுயதிசை முடிஞ்சு ஒரு 4 வருஷம் 5 வருஷங்கிற கண்டிஷனில் சுயதிசை முடிஞ்சோன்னு புதன் திசையில் அல்லது கேது புத்தி காலங்களில் சுயதிசை முடிஞ்சு புதன் புத்தி காலத்துலேயோ இறுதியிலையோ கேதுவின் புத்தி காலத்தை ஆரம்பத்துலேயோ உள்ளுக்குள்ளே ஜாதகம் பார்த்த ஒரு சிலர் இன்றைக்கி அவங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள் 8வது இடம் 7ஆம் இடத்த கண்டத்தில் இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட சந்திரனுக்கு 12 இருக்குது அதனால் விரயத்தை கொடுத்துருன்னு சொல்லப்பட்ட ஜாதகங்களுக்கு கூட செழிப்பான திசையாக இந்த திசை இருந்திருக்கு. ஒரு 6 வருஷம் 7 வருஷ காலத்துக்குள்ளே இந்த சமீபத்தில் 6 வருஷம் 7 வருஷத்து காலத்துக்குள்ளே மிகச் செழிப்பான நிலையை அடைஞ்சவங்க அப்படின்னு கூட இருக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அது வழிபாடுகள் மூலமாக அவருக்குடைய அந்த சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த கர்மாவின் உண்மையான நிலையை ஆராய்ந்து தெளிவுபடுத்தி அந்த விஷயங்களுக்கேற்ற வழிபாடுகளையும் அதற்கேற்ற முறையான திருப்திகரமான பிரார்த்தனைகளையும் செய்யும்போது நிச்சயமாக அதில் மாற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கும்னு சொல்லலாம். இன்னும் பேசிகிட்டே போகலாம்னா கூட சனி பகவானை போதுமானதுன்னு நினைக்கிறேன். நிறைவாக செஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். கேள்விகள் நிறைய இருக்குது பற்றி உங்களுடைய கேள்விகளை பதிவு பண்ணுங்கள். என்னால் முடிந்தவரை தெளிவுபடுத்துகிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு காணொளி சந்திப்போம்.